நிகழ்தகவு. கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு வீட்டு வாசலில் அழுது கொண்டிருந்த மனைவி அடுத்த சில நிமிடங்களில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மனைவியை கைது செய்த காவல்துறையினர். சொந்த பந்தங்களின் எதிர்ப்பை மீறி கரம் பிடித்த காதல் கணவனை கட்டிய மனைவியே கொலை செய்தது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? கபிஸ்தலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த 65 வயசான மூதாட்டி கமலம்பாள், என் மருமக என்னுடைய மகனை கொன்னுட்டதா சொல்லி அழுதுருக்காங்க. அடுத்து தஞ்சாவூர் எருமைப்பட்டி கீழ தெருவுக்கு வந்திருக்காங்க போலீசார். அங்க மூதாட்டியுடைய மகன் களியமூர்த்தி கத்தியால குத்தப்பட்டு வீட்டுக்குள்ள உயிரிழந்து கிடந்திருக்காரு. வீட்டுக்கு வெளியே களியமூர்த்தியுடைய மனைவி சிந்தனை செல்வியும் அழுதுகிட்டே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அடுத்து சிந்தனை செல்வி கிட்ட விசாரிச்சப்பதான் கொலைக்கான காரணமே தெரிய வந்திருக்குது. நாற்பத்தஞ்சு வயசான களியமூர்த்தியும் 25 வயசான சிந்தனை செல்வியும் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னால காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் 20 வயசு வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் சரி வராது, எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவெடுக்காதீங்கன்னு கல்யாண தப்பவே பொண்ணுடைய பெற்றோரும் சொந்தக்காரங்களும் சிந்தனை செல்விக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. ஆனா மணந்தால் மாதேவி இல்லையேல் மரண தேவிங்கிற மாதிரி சிந்தனை செல்வி அடம் பிடிச்சு களியமூர்த்திய கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 9 வயசுல ஒரு மகளும் 7 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. சொந்த பந்தங்கள் சொல்லும் போதே காது கொடுத்து கேட்டுக்கலாம்னு புலம்புற மனநிலைக்கு வந்திருக்காங்க சிந்தனை செல்வி. காரணம், களியமூர்த்தி தினம் தினம் படுத்தின கொடுமை அப்படி. சாயந்தரம் 6 மணி ஆனாலே இன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுதோ, பிள்ளைகள் 2 பேரும் எப்படி தூங்க போறாங்களோ அப்படிங்கிற சிந்தனையிலேயே நாட்களை கடத்தி இருக்காங்க சிந்தனை செல்வி. களியமூர்த்தி மது குடிக்காம வீட்டுக்கு வந்தாதான் ஆச்சரியமே. தினமும் மது குடிச்சிட்டு வரும் கணவன் களியமூர்த்தி காரணமே இல்லாம மனைவி கிட்ட சண்டை போட்டு அடிக்கிறதோட பிள்ளைகளையும் தூங்க விடாம இடைஞ்சல் பண்ணிட்டே இருந்திருக்காரு. களியமூர்த்தி தூங்கினாதான் சிந்தனை செல்வியும் பிள்ளைகளும் தூங்கவே முடியும். அதனாலேயே சிந்தனை செல்வி நிம்மதியை இழந்திருக்காங்க. அப்படிதான் சம்பவத்தன்னைக்கும் களியமூர்த்தி மனைவி கிட்ட சண்டை போட்டு அடிச்சிருக்காரு. அடி வாங்கி ஒரு கட்டத்துல ஆத்திரம் அடைஞ்ச சிந்தனை செல்வி பக்கத்துல கிடந்த கத்தியை எடுத்து கணவனுடைய வயிற்றிலேயே குத்தி இருக்காங்க. களியமூர்த்தியுடைய அலறல் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து பார்த்திருக்காங்க. மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகலாம்னு தூக்கியிருக்காங்க. ஆனா அதிக அளவு ரத்தம் வெளியேறியதால களியமூர்த்தி உயிரிழந்துட்டாரு. அதுக்கு பிறகுதான் சிந்தனை செல்வியுடைய மாமியார் கமலம்பாள் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. ஆத்திரத்துல கணவனை குத்தி கொன்னுட்டமேனு அழுதுகிட்டே இருந்த சிந்தனை செல்விய கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க போலீசார். தந்தை உயிரிழந்து தாயும் சிறைக்கு போனதால பிள்ளைகள் 2 பேரும் நிர்கதியா நிக்கிறாங்க. மதுவால தான் பல குடும்பங்கள் அழியுதுங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் உதாரணம். நிகழ்தகவு.